ஹலோ ஹால் ஐம் சாரா. இன்விசிபிளாக ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் வச்சு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருவோம். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கும் மேலேயும் ஒரு தையல் போட்டு முடிச்சிருவோம். அது என்ன ஆகும்னா ஷோல்டர்லேயும் அழுத்தும், அது போக அது பிசுறு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ இன்விசிபிளாக நம்ம தைக்க போகிறோம். நெக்கு நான் அடித்து திருப்பியிருக்கேன். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நெக் சைடில் ஒரு சேரை வச்சு நான் தையல் போடலை. அது எப்படி இன்விசிபிளாக தைக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதோட லிங்க் இதில் கீழே ஆட் பண்ணுறேன். இப்போது ஷோல்டரோட சைடில் வர தையல் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கு தைச்சிருப்போம்ல, அந்த தையலையும் ஆம்ஹோல் சைடில் ஒரு 4 இன்ச் போல் இறக்கத்தில் சேர வர தையலையும் பிரிச்சுட்டேன், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். இப்போது 2 கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்விசிபிளாக இருக்கும். நெக்கு அந்த உள்ளே இருக்க தையல் கூட வெளியே தெரியாமல் அடிச்சிருப்பேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் ஒரு சேர வைக்கணும், படுற மாதிரி மேலே. இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட் கீழே வச்சுருக்கேன், பேக் பார்ட் மேலே வச்சு அந்த நெக்கோட லைன் பேக்கும் ஃப்ரண்ட்டும் நேராக டச் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். வீடியோவில் நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி அந்த 2 லைனும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பின் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு சைடு இருக்குது, லைனிங்கில் ஒரு சைடு இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த கார்னர்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஒரு தையல் போட்டு முடிக்கணும். சென்டரில் இருக்க லைனை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது விலகுச்சுன்னா ஒரு மாதிரி முன்ன பின்ன இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல லைன் போட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தையல் மேலே அந்த எட்ஜில் ஒரு தையல் போடுறனாலும் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தைச்சிக்கோங்க. இப்போ தைச்சாச்சு, பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் இழுத்தோம் அப்படின்னா அந்த நம்ம தையல் போட்டது உள் பக்கமாக போயிடும். லைனிங் சைடும் நீட்டாக இருக்கும், மெயின் ஃபேப்ரிக் சைடும் நீட்டாக இருக்கும். நம்ம அடித்து அந்த தைச்சது எல்லாமே உள்ளே போயிடும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இப்படி தைக்க முடியாது. ரீசன் நெக்கில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அந்த எட்ஜில் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் பதியிற மாதிரி ஒரு தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையல் போடாமல் இருந்தால் அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது அது போட வேண்டாம், நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ முடிஞ்ச வரைக்குமே நெக்கு ஸ்லீவ் எல்லாமே இன்விசிபிளாக தைக்க பழகிக்கோங்க, ஷோல்டர் எல்லாமே. அப்போ தான் உங்களுக்கு பொட்டிக் ஃபினிஷில் கிடைக்கும். கஸ்டமரும் இன்க்ரீஸ் ஆவாங்க, நல்லா சூப்பராக தைச்சி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடு ஓப்பனாக இருக்குது, ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. ஆம்ஹோல் சைடு ஓப்பனாக இருக்குது. இந்த சைடு தைக்க போகிறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம பிரித்து விட்டால் தான் அது அப்படியே தைச்சிட்டு வரணும். அந்த இடத்துல என்ன சொல்கிறது, பிசுறு ரொம்ப இதாகக்கூடாது. நம்ம பிரிக்கும்போது கரெக்டாக பார்த்து பிரிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒரே சரியாக இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். அதனால் அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து பிரிக்கணும். தையல் போடும்போது பார்த்து தையல் போடணும். ஒரு சில கிளாத் சீக்கிரம் டக்கு டக்குன்னு பிரிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வர வீடியோலையும் ஸ்லீவையும் எப்படி இன்விசிபிளாக இந்த இடத்துல ஆம்ஹோல் சைடில் தைக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இப்போ வரைக்கும் நெக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் போட்டிருக்கேன், ஸ்லீவும் போட்டிருக்கேன். இது பிரின்சஸ் கட் மாடல். இந்த பிரின்சஸ் கட்லேயும் இன்விசிபிளாக தைக்கலாம். நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுறேன். நீங்களும் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா பார்த்து தைச்சி பழகுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. 2 சைடும் இப்படி தான் இருக்கும். இது மெயின் ஃபேப்ரிக் லைனிங். நெக்கோட லைனில் நல்லா பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக தைச்சிருக்கேன். பதிஞ்ச தையல் சொல்லுவாங்களா, மேல் தையல், அது நான் போடலை. எல்லாமே லைனிங் சைடே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்.